Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரே மவுஸ் அண்ட் கீபோர்டை மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நடுவில் நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ஈவன் ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபைலையோ இல்லை ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்டென்ட்டையோ நம்ம காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறது இல்லை ஃபைல்ஸை எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஷேர் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all searchல mouse without borders search பண்ணிக்கலாம் and லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு இந்த ப்ராடக்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி 4 கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த 4 கம்ப்யூட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரே மவுஸ் அண்ட் கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டையும் ஃபைல்ஸையும் நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த ஃபைல்ஸை மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ செட்டப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் செட்டப் ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனிஷியல் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம எந்த கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அந்த கம்ப்யூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்குதுன்னா, இந்த ப்ராடக்ட்டை இன்னொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களான்னு கேட்குது. இல்லை அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு செக்யூரிட்டி கோடும் இந்த கம்ப்யூட்டரோட நேமும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கோடையும் இந்த கம்ப்யூட்டரையும் இன்னொரு கம்ப்யூட்டரில் நாம் எந்த கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண விரும்புகிறோமோ அந்த கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா இந்த கோட் அண்ட் நேமை வந்து நாம் பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டரி சிஸ்டம்லேயும் இதே கேள்வி தான் வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம எஸ் கொடுத்துடலாம். ஸோ அப்போது செக்யூரிட்டி கோடையும் கம்ப்யூட்டரோட நேமையும் கேட்குது இல்லையா, இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம லிங்க்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் 2 சிஸ்டமும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கு. ஜஸ்ட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சிஸ்டமுக்கு நடுவில் இன்பிட்வீனில் நமக்கு மவுஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஷேர் ஆகுது. அண்ட் ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து செட்டப்பை பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, மற்றபடி இந்த லே அவுட்டை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ 4 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மூவிங் எப்படி தேவை அப்படிங்கிறத இங்கே நீங்கள் தாராளமாக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். ஏதாவது ஃபைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ட்ராக் பண்ணி இன்னொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ட்ராப் பண்ணாலே போதும். அப்போது உங்களுக்கு மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், ரெண்டுமே வந்துருச்சு. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா செக்யூரிட்டி கீ. ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டு கஸ்டம் கீஸ் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். பிகாஸ் நான் அப்படி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான நியூ கீஸ் என்ன பண்ணுங்கள், ஜெனரேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா திருப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். சேம் மற்ற சிஸ்டம்ஸில் நீங்கள் இதே கீஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரீகனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஈவன் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், Ctrl+A Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறேன். அண்ட் ஈவன் ஜஸ்ட் இங்கேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செகண்டரி கம்ப்யூட்டர்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளிப்போர்டும் பார்த்தீங்கன்னா ஷேரில் தான் இருக்குது. பட் நீங்கள் இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு அதர் ஆப்ஷன்ஸில் ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை தற்சமயத்துக்கு டிசேபிள் பண்ணணும் இல்லை பெர்மனெண்ட்டாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய இந்த ஹிடன் ஐக்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஸ்டார்ட்டில் போயிட்டு கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போயிருங்க. அங்கே அன்இன்ஸ்டால் அ ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா மைக்ரோசாஃப்ட் கராஜ் மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி தாராளமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.